ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக இன்விடேஷன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வர சொல்லி இன்விடேஷன் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரசி பார்த்தீங்கன்னா ஆளாக போயிட்டு அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு, அப்பா இது மட்டும் தான் அடிச்சுட்டு வந்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மாதிரி அடிச்சுட்டு வந்துக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இதுவே நல்லா தான் இருக்குது, இதுவே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரவணன், செந்தில், கதிர் இவங்க 3 பேரையும் வர வச்சு எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் நீங்கள் எல்லாம் இன்விடேஷனை கொடுத்துருங்க. ஏன்னா ஒருத்தரே கொடுத்தா டைம் இருக்காது கோமதி, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஸோ மீனாவையும் பார்த்து, மீனா இந்தாப்பா நீயும் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மீனா வந்து மாமா நான் ஈவினிங் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் பார்த்தினா என்னப்பா மீனா கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இப்போ போயிட்டு ஈவினிங் வந்து கொடுக்குறேன்னா எப்படிப்பா வேலை ஆகும், ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு நீ இன்விடேஷனை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மீனா வந்து இல்லை மாமா அப்படிலாம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா மீனா நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி தான்ப்பா லீவ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்லியிருக்காங்க, மீனா இந்த ஒரு டைம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு. இப்போவும் மீனா லீவ் போட்டால் கண்டிப்பாக ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. எப்படி நம்ம செந்தில் சமாளிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.